இடைவெளியின் இணைந்திருக்கிறோம். இது டியோ குரூப் அனுசரணையில் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல். இன்றைய தினம் டியோ குழுவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட வித்தியாசமான துறைகளை எல்லாம் தொட்டு செல்ல போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் பார்த்தோம், அதே நேரம் நட்ஸ், மற்றது சிற்றுண்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயங்கள் பார்த்தோம், ஃபயர்வே என்கின்ற ஒரு துறை பார்த்தோம். இவர்களிடம் இன்னும் ஒரு சர்வீஸும் உங்களிடம் இருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்காக இன்றைய தினம் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. டியோ குழுவினுடைய பொதியிடல், உணவு பாதுகாப்பு மற்றும் டியோ ஏஆர் விற்பனை ஆய்வாளர் செல்வி டிலுக்ஷி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, ஏன் எப்படி இருக்குன்னு கேட்டா, எங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சிருக்கக்கூடிய ஒரு துறையில தான் நீங்க இருக்கிறீங்க. பொதியிடல் மற்றது பாதுகாப்பு அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்க எடுத்துக்கொண்டு போறீங்க. குறிப்பா இன்றைக்கு டியோ ஏஆர் பத்தி பேச போறோம். இந்த டியோ ஏஆருடைய கன்செப்ட் உங்களுடைய டியோ குழுவுக்குள்ள எப்படி உருவானது அப்படின்னு சொல்லுங்களேன். அப்படின்னா நாங்க டியோ யார்னு எடுக்கிறப்ப யார் குளிரூட்டிகளை நாங்க குறிப்பிடுகிறோம். இலங்கை நாடானது மத்திய கோட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு நாடுனால வெப்பநிலை மாற்றம் பொதுவாக அதிகமாக காணப்படுகிறது. மக்கள் வெப்பநிலை மாற்றத்தை அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. அதனால நாங்க எடுத்துக்கிட்ட முயற்சி என்னன்னா, மக்களுக்கு ஒரு தரமான அதே நேரத்துல விலை குறைவான ஒரு பொருட்கள் மக்களுக்கு கொடுக்கறப்ப அவங்களுக்கான அதுக்கான நோக்கம் அதிகமா மக்கள் மத்தியில காணப்படும். அந்த அவங்களோட தேவையை நிறைவு செய்வதற்காக தரமானதாகவும் அதே நேரத்துல விலை குறைவான ஒரு குளிரூட்டிய மக்களுக்கு வழங்குவதுதான் எங்களோட மிக முக்கியமான நோக்கம். ஆமா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளையும் பார்க்கும்போது தரமான மற்றும் விலை குறைவு ஃபயர்வேக்குள்ள நாங்க அப்படித்தான் பார்த்திருந்தோம். ஆனால் இப்ப குளிரூட்டி அப்படின்னு சொல்லும்போது, டியோ ஏஆர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வகையான சிறப்பம்சங்களை கொண்ட விஷயங்களை நீங்க மக்களுக்கு கொடுக்குறீங்க? இப்போ ரூமுக்கு ஏற்ற மாதிரியா, அல்லது வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரியா, பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதை பற்றி சொல்லுங்க. முதல்ல நாங்க பிடியூ ரேஞ்ச்ல 4 வகைப்படுத்துறோம். பிடியூ சொல்லணும்னா பயோதெர்மல் யூனிட், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வெப்பநிலை சமநிலையை நம்ம சமநிலைப்படுத்தி அதற்கான ஒரு குளிரை அந்த பிரதேசத்துக்கு வழங்குறது, அதை பிடியூம்னு நம்ம சொல்லுவோம். அது வகையில நாங்க 4 வகைப்படுத்துறோம். 9000, 18000, 24000, 32000 அந்த வகை 4 வகைப்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம இன்வெர்டர், நான் இன்வெர்டர். இன்வெர்டர் என்னன்னு சொன்னோம்னா, ஒரு இடத்துல நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு இடத்துல வெப்ப சமநிலை இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம இன்வெர்டர் ஏசி அங்க யூஸ் பண்றப்ப அந்த இன்வெர்டர் ஏசில இருந்து வர்ற குளிர் அந்த இடத்துல வெப்பநிலையை சமநிலைப்படுத்தும். அதே நான் இன்வெர்டர் சாதாரணமா நம்ம அத ஆன் பண்ணா அதுல இருந்து நமக்கு குளிர் வரும், இல்ல ஆஃப் பண்ணா அந்த குளிர் அந்த இடத்துல இருந்து இல்லாம போகும். அந்த மாதிரி நாங்க 2 வகைப்படுத்தி இருக்கோம். அது இல்லாம நாங்க பிசிடி வாரண்டி 1 இயர் வழங்குறோம். அது இல்லாம கம்ப்ரஸர் வாரண்டி மற்ற கம்பெனிகளை விட நாங்க 5 வருஷமா வழங்குறோம். அதுதான் நாங்க இப்போதைக்கு நாங்க அந்த வகையில நாங்க பிரித்திருக்கிறோம் எங்களோட ஏசிகளை. இப்ப வாரண்டின்னு சொல்லும் பொழுது அந்த திருத்த வேலைகளை நீங்க செய்து கொடுப்பீங்களா? அது என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்? திருத்த வேலைகள் சொல்றப்ப நாங்க நார்மலா நம்மளோட ஆய்வு உறுதிப்படுத்தல் காலங்கள்ல உறுதிப்படுத்தல் காலம் முடியறதுக்கு முன்பதாக 3 இலவசமான சேவைகளை நாங்க வழங்குறோம். ஹை பிரஷர் கிளீனிங், அதாவது அதிகமான வேகத்துல நீரை வழங்கி அந்த நீர் மூலியமா ஃபில்டர் கம்ப்ரஸரை முழுமையாக நாங்க தூய்மைப்படுத்தி கொடுக்கிற வேலைகள் செய்யறோம். அது இல்லாம ஜெனரல் சர்வீஸ், அதாவது சாதாரண சேவைகள் 3500 ரூபாயில இருந்து எங்களோட ஆரம்பம் இருக்கு. அது மட்டும் எங்களோட டியோ ஏஆருக்கு மட்டும் இல்லாம அனைத்து தரங்கள் அனைத்து வகைகளுக்கும் நாங்க 3500 ரூபாயில இருந்து எங்களோட சேவைகளை வழங்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ நான் ஏற்கனவே இப்ப டியோன்ற ஒரு பிராண்ட் நாங்க வெளியில கொண்டு போகும்போது வருடங்கள் கடக்கும் பொழுது தரத்தின் தன்மையில உங்களுடைய தேவைகள் அதிகரித்து கொண்டு போகும். ஆனா சந்தை வாய்ப்பு அப்படின்றது போட்டி நிலையா தான் இருக்கு. அப்ப டியோ ஏஆருக்கான சந்தை வாய்ப்பு நிலை எப்படி இருக்கிறது? எப்படி இப்ப இந்த இத்தனை வருஷத்துக்குள்ள உங்களுக்கான மாற்றங்கள் தெரிகிறதா? அதை பற்றி சொல்லுங்க. வளர்ந்து வரும் நிறுவனம் என்னும் வகையில் எங்களது நிறுவனத்தில் விளம்பரம் உறுதியான விளம்பரம் மற்றும் காட்சிப்படுத்தல் ஒரு உறுதியான நிலையில இருக்குது. அதை வச்சுதான் நாங்க எங்களோட அனைத்து பொருட்கள், எங்களோட பைட்ஸ், எங்களோட ஸ்பைசஸ், எங்களோட ஃபயர்வே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்க விளம்பரம் மூலியமா தான் மக்களுக்கு காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். டியோ குரூப்ங்கிற பேர்
மக்களுக்கு முன்பதாகவே ஒரு அறிமுகமான ஒரு நேம். அந்த குழுமத்துல ஒரு பாட்டா நாங்க டியோ ஏசி டியோ ஹேர் நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இந்த விளம்பரம் மூலியமா மக்களுக்கு நாங்கள் வந்து டியோ ஹேர் சம்பந்தமான சந்தைப்படுத்தல் நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். போற காலத்துல மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு குளிர்மையான ஒரு எதிர்காலம் எங்க ஏசியால கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். நீங்க பேசும்போதே அந்த குளிர்மை அப்படியே வருது. இப்போ நீங்க சந்தைப்படுத்தல் பற்றி சொல்லிருங்க. ஆனா விற்பனை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாங்க டிஓஆர் நீங்க சொன்னதின்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் டார்கெட் பண்ண முடியாது. பல இடங்களில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப கிளைமேட்டும் ரொம்ப மாறி போயிருக்கு. முதல்ல தான் சொல்லுவோம் இந்த இடத்துல இப்படியான காலநிலை இந்த மாதத்துக்குள்ள இருக்குமே. ஆனா இப்ப அப்படி சொல்ல முடியாது. காலையில இருந்து மதியத்துக்கு வெயிலா இருக்கு, இரவையில குளிரா இருக்கு. அப்போ எங்களுக்கு எனி டைம் இது பாவிக்கக்கூடிய தேவை இருக்கு. அப்ப நாடளாவிய ரீதியில உங்களோட டிஓஆர்வினுடைய விற்பனையை அதிகரிக்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரியான உத்திகளை கையாளுறீங்க? டியோ குரூப்ஸ்ங்கிறது வந்து கொழும்பில் மட்டும் இல்லாம இலங்கையில பல்வேறு பிரதேசங்கள்ல எங்கட கிளைகள் இருக்கு. உதாரணமா யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு, மாத்தளை போன்ற பல்வேறு பிரதேசங்கள்ல எங்கட கிளைகள் நாங்க பரப்பி இருக்கோம். அந்த ஒவ்வொரு கிளைகள்லயும் டியோ குளிரூட்டிகளுக்கான ஒரு முகாமையாளர் நாங்க வச்சிருக்கோம். ஒரு கிளைகள்லயும் எங்கட டியோ ஹேர் குளிரூட்டிகள் காட்சிப்படுத்தியும் களஞ்சியப்படுத்தியும் வச்சிருக்கோம். நாங்க அந்தந்த நீங்க கொழும்புல தான் எங்கட தலைமை காரியாலயத்துல தொடர்பு கொண்டு தான் எங்கட குளிரூட்டிகளை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கான அவசியம் இல்ல. கிளைகள் அனைத்து கிளைகளையும் நாங்க பாக்குறப்ப அனைத்து கிளைகள்லயும் இருக்க முகாமையாளர்களை தொடர்பு கொண்டு எங்கட குளிரூட்டிகளை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு முகாமையாளர்கள் மூலியமா டியோ குளிரூட்டிகள் சம்பந்தமான அனைத்து அறிவுகளையும் அவங்க பெற்றுக்கொள்ள இயலும். அது இல்லாம கையேடுகள், அது மட்டும் இல்லாம விளம்பரங்கள் மூலியமா இப்ப நாங்க எங்கட நுகர்வோருக்கு காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். போற எதிர்வரும் காலங்கள்ல எங்கட குளிரூட்டிகள் வந்து இன்னும் சந்தை வாய்ப்பு பெறும்னு நாங்க நம்புறோம். சரி, இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதிரியான சந்தைப்படுத்தல் உத்திகளை பயன்படுத்துறீங்க. ஆனால் இவங்க நிகழ்ச்சியில பாத்துட்டு இருக்கக்கூடிய அடடா இவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு, இலவசமெல்லாம் இருக்கு, 5 வருஷம் கம்ப்ரஸர் இருக்கும் போது உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் தொலைபேசி இலக்கம் சொல்ல விரும்பினா நீங்க சொல்லலாம். அதுக்கான தொலைபேசி இலக்கங்கள் வந்து திரையில காட்சிப்படுத்தப்படும். தலைமை காரியாகத்துல திரு யோகராஜ் அவர்களை தொடர்பு கொள்வதன் மூலம் எங்களோட ஏசிகள் சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் பெற்றுக்கொள்ள இயலும். அது மட்டும் இல்லாம எங்களோட கிளைகள்ல உள்ள கிளைகளின் தொடர்பு இலக்கங்கள் மூலமும் கிளைகள் மூலமாகவும் நீங்க குளிரூட்டிகள் சம்பந்தமான அறிவை பெற்றுக்கொள்ள இயலும். சரி, இவ்வளவு நேரம் நாங்க டியோ ஏஆர் பத்தி பேசியிருந்தோம். இப்ப எங்களுக்கு முன்னுக்கே இருக்கு, பார்க்கும் போதே காலையில பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க வர பொதியிடல் மற்றும் உணவு பாதுகாப்பு பக்கத்துல இருக்கும்போது அதை பற்றி கேட்டே ஆகணும். ஏற்கனவே பேசும் பொழுது எங்களுடைய யோகராஜ் அவர்கள் சொல்லியிருந்தார், நாங்க முக்கியமா இந்த சிற்றுண்டிகள், இந்த நட்ஸ் பக்கம் வந்து எங்களுடைய கவனத்தை செலுத்துறோம் அப்படின்னு. டியோ பீனட்ஸ் இப்ப நம்ம முன்னாடி இருக்கு, அதனுடைய அங்கீகாரம், அதனுடைய தரம், அதை நீங்க எப்படி பொதியிடல் செய்யறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. டியோ பீனட்ங்கிறது வந்து இது வந்து எங்களோட நிறுவனத்துக்கு புதிதானது ஒண்ணு இல்ல. இது வந்து நாங்க ஆரம்ப காலத்துல சிறிய அளவுல பிரதேச அளவுல செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப நாங்க எங்களோட விற்பனை வந்து அதிகரிக்க அதை நாங்க நாடளார ரீதியிலும் உள்நூர் சந்தை இல்லாம வெளிநாட்டு சந்தைகளையும் பரப்பிக்கிட்டு இருக்கோம். நாங்க பீனட்ஸ்ன்னு எடுக்கிறப்ப, அதாவது சிற்றுண்டின்னு எடுக்கிறப்ப மக்களுக்கு அதுலயும் ஒரு இப்ப சிற்றுண்டி எடுத்துக்கிட்டோம்னா அதுல தரம் இல்ல. நாங்க தரமான ரீதியில ஒரு சிற்றுண்டிய மக்களுக்கு விலை குறைவா இதுலயும் வழங்குறோம். பீனட்ஸ்ங்கிற எடுத்துறப்ப நாங்க பொதியிடலுக்கு வந்து முக்கிய கவனம் செலுத்துறோம். ஏன்னா மக்களை கவர்றதுக்கு ஒரு உத்தியா நாங்க பொதியிடலை பயன்படுத்துறோம். எங்களோட ஸ்பைசஸ்லயும் ஃபயர்வே ஹேர் அது இல்லாம எங்களோட சிற்றுண்டிகள்லயும் பொதியிடல் வந்து மக்களை கவரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் நாங்க பொதியிடல் செய்யறோம். இப்ப பொதியிடல் அது மட்டும் இல்லாம இதுக்கு நாங்க தரமான பொருட்கள், அதாவது நிலக்கடலை நாங்க தேர்ந்தெடுக்கிறப்ப அதுக்கு சில உத்திகள் நாங்க வச்சிருக்கோம். அதோட நிறம், அதோட வாசனை, பொரிச்சதுக்கு அப்புறம் அதோட வாசனை, அதுக்கு நாங்க உபயோகப்படுத்துற உப்பு, மிளகாய் தூள், அது எல்லாமே வந்து நாங்க ஒரு தரமான ஒரு அளவு வச்சிருக்கோம். அந்த அளவுல தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நாங்க அதுக்கு யூஸ் பண்ற எண்ணெய், அது இல்லாம சுவையூட்டிகள் எல்லாமே வந்து எங்களோட ஒரு தனித்துவமான ஒரு தரமானதை தான் நாங்க யூஸ் பண்றோம். அதனாலதான் நாங்க வெளிநாட்டு சந்தைகள்லயும் எங்கள் பீனட்ஸ்க்கான நிறைய கேள்வி இருக்கு. இப்ப நாங்க துபாய் மார்க்கெட்ஸ் எல்லாத்துக்குமே எங்களோட பீனட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். உள்ளூர் சந்தைகள்ல இலங்கை சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் எங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படி எங்களோட பீனட்ஸும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்.
சிறப்பு. ஆனால் பேக்கெட்டிங்க பார்க்கும் பொழுது இது எவ்வளவு நிறையுடையதாக இருக்கு? ஏன்னா சின்னாக்களுக்கு நிறைய கொடுக்க முடியாது, அளவா கொடுக்கணும். அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்றீங்களா? அந்த நிறைகள் பற்றி சொல்லுங்க. நிறைகள் எடுக்கிறோமா, நாங்க 2 நிறைகள் வச்சிருக்கோம். 50 கிராம் ஒண்ணு, 100 கிராம். சிறுவர்களுக்கு 50 கிராம் போதுமானதாக இருக்கும். 100 கிராம் நாங்க சந்தைக்கு, வெளிநாட்டு சந்தைகளுக்கு 100 கிராம், உள்ளூர் சந்தைகளுக்கு 50 கிராமும் யூஸ் பண்ணுவோம். சிறப்பு. டியோ ஏர் பத்தி பேசியிருந்தோம், டியோ பீனட்ஸ் பற்றி இன்றைய தினம் பேசியிருக்கிறோம். நீங்க குறிப்பா இந்த பொதியிடல் உணவு மற்றும் அதனுடைய டியோ ஏருடைய விற்பனை இதா இருக்கிறதுனால இது சம்பந்தமான முழுமையான விவரம் கொடுத்திருந்தீங்க. இதைவிட இன்னும் பல விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக இன்னொருத்தரும் சேர போறார். அதுக்காக நாங்கள் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக் கொள்கிறோம். இது டியோ குழு வழங்கக்கூடிய, அவர்களுடைய அனுசரணையில் வழங்கக்கூடிய சிறப்பு கலந்துரையாடல். ஏற்றுமதி மூலம் நாட்டுக்கு பெரும் பங்களிப்பு செய்கிறது AMC. மேலும் 5A இன்ஜினியரிங் தீ அணைப்பு, தீ தவிர்ப்பு சேவைகள், டியோ காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருட்கள், டியோ ஏர் உயர்தரம் கொண்ட குளிரூட்டிகள், டியோ பைட்ஸ் கடலை சார் நொறுக்கு தீனி என பலதரப்பட்ட தரமான தயாரிப்புகளை வழங்குகிறது டியோ குழுமம். மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் 0777-268-268. AMC டியோ குழுமத்தின் வருமானம் ஈட்டும் ஏற்றுமதி கிளை. குழு அனுசரணையில் நாங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு கலந்துரையாடலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே டிலக்ஷி நிறைய விடயங்களை பேசிவிட்டார். இப்ப குறுகிய நேரத்தில் பல்வேறுபட்ட விடயங்களை வழங்குவதற்காக நிறுவன செயல் பொறிமுறை பிரதம அதிகாரி ஜெயரஞ்சன் யோகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். நிறைய விடயங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புதிதாக நிறைய அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றையும் சேர்த்து டியோ குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த புதிய துறைகளை ஆரம்பிப்பதற்கான நோக்கம் என்ன? எவ்வளவு தூரத்தை, எதை அடைவதற்காக இப்படியான விடயங்களை எல்லாம் நீங்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? பானையில் அரிசி இருந்தால்தான் அகப்புயல் வரும் என்று சொல்வார்கள். பானையில் அரிசி இருக்கிறது, எனவே அகப்புயல் வருகிறது. ஆக இந்த பல்துறை சார்ந்த குழுமத்துக்குள் துறைகள் சார்ந்த நிபுணர்கள் இருக்கின்றார்கள். எனவே நிபுணர்கள் இருக்கும் பொழுது அவர்களை திறமையை காண்பிக்கிறார்கள். இப்பொழுது டியோ ஏர் தொடர்பான தொழில்நுட்ப நிபுணர் ஒருவர் நமது காரியாலயத்திலே இருக்கிறார், பணியாற்றுகிறார். எனவே டியோ ஏர் தொடர்பான அந்த விடயங்களை அவர் வெளிக்கொண்டு வந்தார். டியோ ஏர் என்பது பிராண்ட் நேம். அங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த காட்சியிலே. இப்போ நாங்கள் இந்த குளிரூட்டியை கொண்டாந்திருக்கிறோம், ஏர் கண்டிஷனர். இது டியோ ஏர் என்று பிராண்ட் செய்யப்பட்டு, அப்ப எனவே இது கொண்டு வந்திருக்கும். இது இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அதே போன்று இந்த டியோ பீனட்ஸ், இது இந்த கடலையை நாங்கள் பயிர் செய்து, நிலங்களை தெரிவு செய்து பயிர் செய்து அவற்றிலிருந்து பெற்ற கடலைக்கு தேவையான அளவு உப்பு, அதே போன்று வேறு அம்சங்களையும் சேர்த்து, அதாவது நாங்கள் சொல்லும் அதுக்கு நாங்கள் சொல்லும் சில்லி பவுடர், ஒவ்வொரு இதுகளையும் சேர்த்து அளவாக சேர்த்து அதற்கு அந்த ருசி வரக்கூடிய மாதிரியும் தரமானதாகவும் நாங்கள் தயாரிக்கின்றோம். அதற்கான நிபுணர்களும் நம்மிடம் இருக்கார். அதில் ஒருவர் இங்கே டிலக்ஷி. மற்றும் அதே போன்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் டியோ காஸ்மெட்டிக்ஸ், அது பற்றி பேசுவதற்கு நாங்கள் இனிவரும் வாரங்களிலே இங்கே இருக்கக்கூடிய ஆயிஷா, அந்த ஊடக செயல்பாடுகளை எமது நிறுவனத்தின் சார்பிலே மேற்கொண்டு வருகின்ற அல்லது ஒருங்கிணைப்பு செயல்பாடுகளை செய்கின்ற ஆயிஷா வருவார், இணைந்து கொள்வார். எனவே இந்த காஸ்மெட்டிக்ஸ் என்றது அழகு கலை தரமான விடயங்கள், அது தொடர்பாக நல்ல ஆழமான அறிவுள்ளவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அது ஒன்று. ஆனால் நம்முடைய ஆரம்பம் 5A இன்ஜினியரிங், அந்த ஃபயர் சர்வீஸ் பற்றி நாங்கள் காண்பித்திருந்தோம். அதுதான் நம்முடைய ஆரம்ப நிறுவனம் 2010ஆம் ஆண்டு. அதற்கு அடுத்தபடியாக வந்ததுதான் AMC என்று சொல்லப்படுகின்ற அக்ரோ மல்டிகல்ச்சர். அது ஏற்றுமதி துறை சார்ந்த பயிற்சிகளை மேற்கொள்கின்ற நிறுவனம். எனவே அதிலையும் நமக்கு திறமைப்படுத்தி வருகிறார். நம்முடைய நிறுவனத்தின் குழுமத்தின் தலைவர் திரு டிலான் மாஸ் ஜோசப் அவர்கள் கூட தன்னுடைய பாடசாலை காலத்திலே இந்த தோட்ட பயிர்களை பயிரிடுகின்ற விடயங்களில் தான் ஆழம் பார்த்தவர். அங்கே தோட்டங்கள், பாடசாலை வளாகத்தில் அவர் மாத்தளை இந்து கல்லூரியில் கல்வி பெற்றவர். எனவே மாத்தளை இந்து கல்லூரியில் சுற்றுவட்டத்தில் இருக்கின்ற அந்த தோட்டங்களிலே பயிர்கள் இடுவது, அவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தில் ஏற்பட்ட ஆர்வம் தான் இந்த அளவுக்கு ஏற்றுமதி துறை சார்ந்த பயிர் நிறுவனங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இப்படியாக பல விடயங்களை நான் எடுத்து சொல்ல, இதுதான். அதாவது திரும்ப சொல்லுவேன், பானையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். பானையில் இருக்கிறது, பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஏசி என்ற ஒரு விடயத்தை தொடுவதற்கான காரணம் என்ன? சரி, இந்த நாடு இலங்கை என்ற நாடு மத்திய கோட்டுக்கு அருகில் இருக்கிறது. ஆக இலங்கை உஷ்ண வலயத்துக்குள் இருக்கிறது, தீவு காலநிலை. ஆனால் இலங்கை வாழ் மக்கள் மத்தியிலே கூடுதலாக வெப்ப காலநிலை காணப்படுகிறது. இன்று கூட நீங்கள் பார்த்தால் உங்களுடைய சென்டிகிரேட் செல்சியஸ் 33, நான் வாகனத்தில் வரும்போது 33, இன்னும் கொஞ்சம் போனா 37க்கு போகும், 36க்கு போகும். அப்ப இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு தங்களுடைய காரியாலயத்திலோ வீட்டிலோ சற்று குளிர்மையை எதிர்பார்க்கின்றார்கள்.
அந்த குளிர்மையை வழங்க வேண்டும், தரமானதாக வழங்க வேண்டும், செலவு குறைந்த வகையில் வழங்க வேண்டும், ஆப்டர் சேல் சர்வீஸோடு மிக தரமானதாக வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த டியோ ஏர் என்ற குளிரூட்டி. டியோ ஏர், டியோ பீனட்ஸ், அதாவது நிலக்கடைகள் பற்றிய விஷயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம். ஏற்கனவே டிலக்ஷியும் பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இப்போதைய நிலை என்ன? இந்த டியோ ஏர் மற்றும் டியோ பீனட்ஸினுடைய தற்போதைய நிலை என்ன? இதை முன்னோக்கி செல்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய செயற்பாடுகள் என்ன, நோக்கங்கள் என்ன என்பதை பற்றி சொல்லுங்க. நல்ல கேள்வி அம்சி. என்னென்றால் இதுல முக்கியமான விஷயம், இப்ப நாங்கள் ஒரு சுமாரான தூரம் வந்துட்டோம். இப்ப நாங்கள் இது ஆரம்பம் இல்லை, இது இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் ஆக. ஆனால் நாங்கள் நம்முடைய நிறுவனத்தின் பயணத்தில் நாங்கள் ஆரம்பத்தை தாண்டி விட்டோம், நியாயமான தூரம் வந்துட்டோம். அப்போ இப்ப வந்ததன் பின்னர் இப்பொழுது நமது கைவரிசை காட்டப்படும், அதாவது நமது திறமை காண்பிக்கப்படும். முதல் ஆரம்பத்தில் மெதுவாக வந்த நாங்கள் இப்பொழுது வேகமாக பயணிக்கிறோம். நமக்கு இப்ப இந்த 30 ஆரம்பத்தில் எங்களுடைய கப்பல் மூலம் கிடைக்கப்பெற்றது. நாங்கள் இந்த ஏர் கண்டிஷன் யூனிட்ஸ் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்கின்றோம். நல்ல தரமான, அங்க ஃபேக்டரிக்கு போய் நாங்கள் விசிட் பண்ணி அங்க எங்களுடைய ரிக்வயர்மெண்ட்ஸ், எங்களுடைய தேவைகளை சொல்லித்தான் இது தயாரிக்கப்படுகிறது டியோ ஏர். அப்ப கொண்டாந்தாச்சு. இப்ப அடுத்த செக்மெண்ட், அடுத்த கன்சைன்மெண்ட்ல 300 யூனிட் வரப்போகுது. 300 யூனிட் வரும்பொழுது இந்த டியோ ஏர் கண்டிஷன் விலைகளிலே ஒரு சின்ன ஒரு குறைவு ஏற்படும். ஆக அந்த குறைவு கூட மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு விடயமாக தான் இருக்கும். குறைந்த விலையிலே ஒரு குளிரூட்டியை பெறுவது இந்த நாட்டு மக்களுடைய ஒரு கனவா இருக்கு. எனவே அந்த குளிரூட்டியை நாங்கள் அப்படி பெற்றுக் கொடுப்போம். அது ஒன்று. தற்போது டியோ பீனட்ஸ்ல நாங்கள் இப்ப லோக்கல் மார்க்கெட் செயின், அதாவது ஹோட்டல்ஸுக்கு அனுப்பி கொண்டிருக்கோம். என்ன ஹோட்டல்ஸ்ல இந்த நுறுக்கு தீனி, திலக்ஷி அதனை அடையாளப்படுத்தினர் சிற்றுண்டி என்று, நான் சொல்லுவேன் நல்ல தமிழில் நொறுக்கு தீனி என்று. எனவே இது நொறுக்கி கொண்டு வாய்க்குள்ள திணிக்கிறது இந்த நொறுக்கு தீனி. எனவே இந்த விடயம் சாதாரணமாக ஒரு களியாட்ட நிகழ்விலே, ஒரு நிகழ்ச்சியிலே அவர்கள் அதை ஒரு பைட்ஸா வச்சிருப்பார்கள். அந்த பைட்ஸுக்கு இது மிக பொருத்தம், அதோட விலை குறைவு. ஏனே இது சார்ந்த பைட்ஸோடு ஒப்பிடும் பொழுது, சந்தையில் உள்ள இது சார்ந்த பைட்ஸோடு ஒப்பிடும் பொழுது இது குறைவு. எனவே இது இப்பொழுது இதன் உற்பத்தி இப்பொழுது கூடுதலாக வருது. இதற்கான ஒரு கன்ஃபெக்ஷனிங் பிளான்ட் நம்மிடம் இருக்கிறது. அந்த பிளான்ட் இப்பொழுது மாத்தளையில் இருந்தது. மாத்தளையிலிருந்து கலனிக்கு கொண்டு வரப்பட்டதா என்பது நினைக்கிறேன் மாத்தளையில் தான் அது இருக்கிறது. கொண்டு வரப்பட்டது. ஆக கொழும்பு வியாஹவுஸிலே இருக்கிறது. எனவே இப்பொழுது உற்பத்தி திறன் இன்னும் கூட போகுது. அங்க ஆட்பலம் இருக்கிறது, ஆட்கள் இருக்கின்றார்கள். அந்த விலையை கூடுதலாக ப்ரொடியூஸ் பண்ணி இதை மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண இருக்கிறாங்க. இப்போ எப்பொழுதுமே டியோ குரூப்னு சொல்லும்போது சில பேருக்கு யோசிப்பார்கள், ஸ்பைசஸ் பத்தி பேசுறத பார்த்துட்டு இது பெருந்தோட்ட நிறுவனமாகத்தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடித்து விடுவார்கள். ஆனா இப்போ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போக இது பல்துறை சார்ந்த நிறுவனமாக வருது. அதை உறுதிப்படுத்துகிறீர்களா நீங்க? கண்ணால் சரி தீர விசாரித்தரு, கண்ணால் பார்த்தறிவதும் பொய் என்று சொல்லி தீர விசாரித்தறிதலே மெய் என்று சொல்லுகிறார். சரி, கண்ணால் பார்ப்பதும் ஒரு பகுதிதான். இப்போ கண்ணால் பார்த்ததால் வந்த விடயங்கள் தான் இது. தீர விசாரித்தறிதல் என்றது இன்னும் நாங்கள் இப்போ தொலைபேசி இலக்கம் கொடுத்திருக்கோம். அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல்துறை சார்ந்தவர்கள் சொல்லும் பொழுது அதுல சும்மா நுனிப்புள் மேயிற வேலை செய்யல, ஆழம் பார்த்தார்கள். எனவேதான் நாங்கள் இந்த கருவாவை நாங்கள் திரும்ப கொண்டு வந்திருக்கோம். அது எங்களுடைய மெயின் ஸ்பைசஸ் என்னபடியா அந்த பேக்கெட்டிங் இந்த பேக்கிங் டெக்னாலஜி கூட எங்களுடைய தனிப்பட்ட டெக்னாலஜி. வேற யாரும் களவாட முடியாது. அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் நம்மிடம் இருக்கிறது. இந்த மாதிரி டிசைன்ல யாராவது போட்டா நாங்கள் வழக்கு போடுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் அந்த டிசைனை வச்சிருக்கோம். அப்ப அந்த மாதிரி இப்ப இதுல என்னன்னா நாங்கள் எங்களுடைய வாய் சொல்லால் மட்டுமில்ல செயலால் காண்பித்திருக்கிறோம். பல்துறை சார்ந்தவர்கள் நாங்கள். ஆக எமது பயிற்சி என்பது ஒரு பிரிவு, அது ஏற்றுமதி பிரிவாக மட்டும் இயங்குகிறது. ஏனையவை எங்களுடைய துறை சார்ந்த திறமையை காண்பிக்கின்ற ஒரு வெளிப்பாடு. இந்த சவால்களை உங்களுடைய குழு எவ்வாறு சமாளிக்கிறது அல்லது ஏற்றுக்கொள்கிறது, அதை கடந்து எவ்வாறு முன்னுக்கு போகிறது? இதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டீம் ஒர்க். அதாவது குழு. இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பயிற்சி வழங்குவோம், அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவோம், சரியான ஆட்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். ஒருவருக்கு பல வேலைகளை கொடுப்போம். இப்போ டிலக்ஷி அவர் இந்த உணவு தயாரிப்பு பொதியிடல் மட்டும் இல்ல பாருங்க. இப்போ இன்றைக்கு சொன்னார் என்ன ஏர் கண்டிஷன். எனவே அந்த துறையில ஈடுபாடு. அப்புறம் திடீரென்று டாக்குமெண்டேஷன் ஏதாவது வேலை வேணும்னா நான் அவர்கிட்ட கால் பண்ணா டக்குன்னு அந்த வேலை நடக்கும். அப்ப மற்றது ஊடகம் சார்ந்த சில விஷயங்கள்ல ஈடுபட சொன்னா அதுவும் செய்யும். அப்ப ஒரு ஆளுக்கு சகல துறைகள்ல சில துறைகள்ல கூட கொடுக்கல எங்களுக்கு நாங்க கொடுக்கிற சம்பளத்துக்கு நியாயமான வேலை கிடைக்கும்.
வேலை எடுக்கிறதுக்கு எங்க ஆட்கள் இருக்காங்க. அதே நேரம் சம்பளத்துக்கு வேலை செய்யற ஆட்களும் திறமையோட நல்ல அர்ப்பணிப்போடும் வேலை செய்யற ஆட்கள் இருக்காங்க. அதுதான் உண்மையான காரணம். ரொம்ப நன்றி. மிக சிறப்பான பல விடயங்களை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது டியோ குழுவின் அனுசரணையில் நாங்கள் உங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த கலந்துரையாடல். இன்றைய தினம் எங்களோட டிலக்ஷி ஆரம்பத்தில் இணைந்திருந்தார். எப்பொழுதுமே ஒரு வழிகாட்டியாகவும் நிறைய நேர்த்தியான விடயங்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய எங்களுடைய ஜெயரஞ்சன் யோகராஜ் அண்ணா அவர்களும் இணைந்திருந்தார். இருவருக்கும் எங்களுடைய நன்றி. தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விடயங்களை வசந்தம் தொலைக்காட்சியோடு இணைந்து நீங்கள் அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறப் போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க வசந்தம் தொலைக்காட்சியோடு. நான் இன்று உங்கள் அன்பின் இவள் ஹம்சி. நன்றி, வணக்கம் மக்களே.